அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். மத்தேயு 9:36. இயேசுவுக்கு இருதயத்தை அர்ப்பணித்த நீங்களும் நானும் அவருடைய இருதயத்தை போன்றே நம்முடைய இருதயமும் உருவாக்கப்பட சில காரியங்களை தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும். அதற்கு இயேசு எதில் அக்கறை கொள்ளுகிறாரோ அதில் நாமும் அக்கறை கொள்ள வேண்டும். தேவன் தாம் படைத்த எல்லா மனிதர்களையும் நேசிக்கின்றார். நாம் உடன்படாத மக்களையும் நாம் கெட்டவர்கள் என்று நினைக்கும் மக்களையும் அவர் நேசிக்கின்றார். இயேசுவை போன்ற ஒரு இருதயத்தை நாம் வளர்க்க விரும்பினால் நாமும் அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்ற உம்முடைய தயவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய இருதயத்தை போல எங்களுடைய இருதயத்தை மாற்றவும் உம்மை போலவே நாங்களும் மக்களை பார்க்கவும் நேசிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.